ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மலேஷி டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மொட்டை விளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு மொட்டை போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நைட் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மார்னிங் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். நானும் கிளம்பிட்டு அவளையும் கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அண்ணா வந்திருக்கான் துபாயிலேருந்து. மாமா வாடியில் உட்காந்தனே மொட்டை போடணும். ஸோ அதுக்காக வந்து அவன் வந்திருக்கான். அவங்க வந்து இதுக்கு போயிருக்காங்க, படத்துக்கு போயிருக்காங்க. மஞ்சம்மாள் பாய்ஸ் படத்துக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. ஸோ நான் அதுக்குள்ளே கொஞ்சம் இவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு நானும் எனக்கும் வந்து தேவையான திங்ஸ், நான் என்ன சாரீ கட்டிக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். மெயினாக ஒரு டவல், அது கூட ஒரு ஹேண்ட் டவல், நிறைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மொட்டைக்கு போட வேண்டிய பாவாடை சட்டை, டயப்பர்ஸ் அண்ட் அது கூட வந்து செபாமெட் ஆயிலும் பவுடரும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு தடவையும் செபாமெட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் பவுடர் வந்துட்டு பொட்டு வைக்கும்போது தேவைப்படும். பாப்பாவுக்கு பேக்கிங் சிம்பிளும் ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ எனக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு தான் பாருங்கள் எவ்வளோ பருத்தி போட்டிருக்கேன். ஒரு சாரியும் அதுக்கு ஜுவல்லரி செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே பருத்தி போட்டிருக்கேன். எதுக்காகன்னா நமக்கு இந்த சாரீ செலக்ட் பண்ணி இந்த டைமில் ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ப்ளஸ் நான் ஆயுஷமத்துக்கும் வந்து சேர்த்தே சாரீ அண்ட் ஜுவல்லரி வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். ஹெட்ஃபோனும் கொடுக்கணும். ஹெட்ஃபோன்லாம் பல வருஷம் ஆச்சு. இன்னும் ஆச்சு. சாப் நின்னுட்டா சாப். ஒடி காணாம போய்டும் இன்னைக்கு. இது கோழி, அது சேவல். இவளுக்கு மொட்டை வந்து வடபழனி முருகர் கோயிலில் போடுறத பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். முன்னாடி ஒரு தடவை வந்து இங்கே இருக்கிற பர்சனை பார்த்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே விசாரித்து வச்சுக்கிட்டோம். ஸோ தட் நம்ம அன்னைக்கு வரும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இப்போவுமே அந்த பர்சனை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க, அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாடியே கேட்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வடபழனி முருகர் கோயில் என்ன அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பேஸுக்கு வந்து ஒரு தனி சார்ஜ் பண்ணுவாங்க, அதோட அமௌண்ட் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தட்சணை மாதிரி அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கணும். மற்றது பெட்ஷீட்ஸு, விளக்கு இதெல்லாம் வந்து எங்களோட ரிச்சுவல்ஸ் படி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம பண்ணல. உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றது எது வேண்டாமோ நீங்கள் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நாங்கள் மொட்டை போடுற இடத்துக்கு வந்தாச்சு. மாமா மடியில் உட்காந்து தான் வந்து மொட்டை. ஸோ அந்த பர்சன்ஸ் மட்டும் உள்ளே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சௌமியா, வெரி குட் சௌமியா, சூப்பர் சௌமியா. சுகமா இருக்கா சௌமியா? சமத்துடாவ எனக்கு
தலைமுடியை தேடுது, தலைமுடியை தேடுது, தலைமுடியை தேடுது பாரு, அது தலைமுடியை தேடிட்டு இருக்கு. கவர் காமிக்கிறது பாருங்க, அது கரெக்டா பொண்ணுன்றது கரெக்டா இருக்கு. ஸோ வெற்றிகரமாக மொட்டை போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து காது குத்துறதுக்கு தான் போகிறோம். அண்ட் அவளுக்கு பசிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னவோ அது கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ நீங்களும் அப்படியே பிளான் பண்ணிக்கோங்க. பசியோடவும் இருக்க வேணாம், ரொம்ப தூக்கத்தோடவும் இருக்க வேணாம். அவங்களுக்கு வந்து வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், பட் பசியை கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. அண்ட் மெயினாக நிறைய பேர் வந்து ஏதாவது பண்ணினீங்களா, வேறு ஏதாவது எடுத்துக்கணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அப்போல்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ மெயினாக வந்து என்னென்னா மொட்டை போட்டதுக்கு அப்புறமா வந்து சந்தனம் தடவணும். ஸோ அது நீங்கள் வந்து கோவில்லையும் இருக்கும், நீங்கள் அதை எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தும் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே இலைச்சிட்டு சந்தனத்தை இலைச்சி நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். தூக்கி தோல்ல போட்டு தட்டுக்கு தனியா வச்சுக்கோங்க. அப்படி தனியா கொடுத்துருங்க. அந்த மாலையை கழிச்சு மாலையை கழிச்சு ஸோ வெற்றிகரமாக காதும் குத்தியாச்சு. நிறைய பேர் வந்து எதாவது மருந்து தடவினீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ மருந்துலாம் நாங்கள் எதுவும் ஸ்பெஷலாக அதுக்குன்னு தனியெல்லாம் தடவலை. அது வந்து ஒரு 5 minutes தான், ஜஸ்ட் ஒரு ப்ரிக். அந்த ப்ரிக்கும் போது அவங்க டக்கு நல்லா அழுவாங்க. குத்துனதுக்கப்புறமா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு 5 minutes நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் அவங்க காது குத்துனதுக்கப்புறமா ஒரு 5-10 minutesக்கு அப்புறம் நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபீட் பண்ணதில் வந்து அவன் நல்லா அப்படியே தூங்கிட்டா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே அவங்கள நல்லா காம் பண்ணி. குழந்தையாக இருந்தால் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து அவங்க காது குத்துற மார்க் வைப்பாங்க இல்லையா, அது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு தான். ஸோ அது மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. மார்ச் 9th வந்து ஐஷோ மேம். மார்ச் 8th அன்றைக்கே வந்துட்டு பச்சனங்கள் பேக் பண்ணுறது, ப்ளவுஸ் பீட்லாம் கவர்ஸில் போடுறது, தாம்பூல பேக்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாமே லூஸில் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னக்குமா வடை என்னக்கா என்ன பண்ற நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றியா? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நிறைய வேலைகள் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட்லேருந்து எங்கள் மாமியார், என்னோடய அம்மா, எங்கள் பெரியம்மா, என்னோடய பிரதர்-இன்-லா எல்லாருமே வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. என் பையன் உட்பட அவன் கூட எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தான். ஆமா, நாங்க கடைசியில வந்து குருஜி பூ போட்டார் ஆஞ்சநேயருக்கு, அதை பார்த்தோம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாரும்? நீ என்ன பண்ற?
ஜம்மன் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. ஏன்னா வெளியில் கோலம் போடணும், வாசலில் கோலம் போடணும், ஈவன் மண்டபத்துலேயும் போய் நாங்கள் கோலம் போடணும். யூஸ்வலி வந்து மண்டபத்தில் 2 பர்சன் இருப்பாங்க, அவங்க வந்து கோலம் போடுவாங்க. வாசலில் மட்டும் பெரிய கோலமாக எங்களை போட சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த தடவை வந்து எங்களோட ராசியா இல்லை என்னன்னு தெரில, அவங்க வந்து லீவு, ஸோ அவங்களால வர முடியல, ஏதோ சுச்சுவேஷன்னால வர முடியல. ஸோ நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. நம்மளே எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது. ஹாய். திருப்பி பயப்போறோமா நம்ம? आदौ महागणपति पूजां करिष्ये आदौ व्यवहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराः मध्ये शोभकृतो नाम संवत्सरे उत्तरायणे तस्यां शुभदिनौ सकलनक्षत्रे कुम्भरासौ जातायाः सौम्यनारायणी नाम्याः अस्याः मम कुमार्याः मम वारिशीके जन्ममासे जन्मवृक्षे सिद्ध्यर्थं एभिः ब्राह्मणैः सह अन्योन्य साहाय्येन उदायन शीतगन्धं समर्पयामि गिरिचराय
ஆயுஷ்யமம் எதுக்கு மெயினாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆயுஷ்யமம் வந்துட்டு குழந்தை வந்து நல்லா இருக்கணும், குழந்தைக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக ஆயுஷ்யமம் பண்ணுறோம். எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஸ்டார் பர்த்டே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் விச் மீன்ஸ் அவங்களோட ஸ்டார் வந்து என்றைக்கு வருதோ அப்போது வந்துட்டு அதுதான் வந்து அவங்க ஸ்டார் பர்த்டே, அதுதான் பாண்டே அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி அன்றைக்கி தான் வந்து ஹோமம்லாம் பண்ணி குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம வேண்டிட்டு பண்ணுறது. ஸோ யாருக்காக வேண்டுறோம், யார்கிட்ட நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னா, ஆயுர் தேவதா அப்படிங்கிற ஒரு காட் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக தான் மெயினாக இது வந்து நம்ம பண்ணுறோம். அவங்க வந்து அவங்க டிவோட்டீஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், லைஃப் லாங் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு அவங்க வேண்டி அவங்க கொடுத்தது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த காடுக்காக நம்ம வர்ஷிப் பண்ணி நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறது. ஸோ 1 year ஆனதுக்கப்புறம் தான் வந்து அர்ச்சனைலாம் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கே வந்து கோவிலில் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலில் வந்து அர்ச்சனைக்கு மார்னிங்கே சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங்கே பண்ணிட்டாங்க. எங்களால் மார்னிங் ஃபங்க்ஷன் இருந்தனால போக முடியல. ஸோ ஈவினிங் வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். சௌமியா என்னம்மா சௌமியாக்கு இப்போ என்னன்னு தெரில, அவளுக்கு ஏதாவது சவுண்டு, இந்த வண்டி சவுண்டு, ஏரோப்ளேன் சவுண்டு, கார் சவுண்டு இதெல்லாம் வந்து திடீர்னு வந்தது அப்படின்னா பயந்துருவா. ஸோ அப்படியே என் மேலே சாஞ்சிருவா அவ. Samia Kanu beri kata கையை வச்சுட்டு தாட்டி சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சௌமியோட க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.